வெல்கம் டு மை சேனல் ஜெய்கராம் டிஎன்பிஎஸ்சி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சயின்ஸ் யூனிட் 1 மேக்னட்டிசம் அந்த லெசனை பற்றி பார்க்கலாம். தென் புக் பேக் கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு டிஸ்கவரி ஆஃப் மேக்னட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்னட்ஸை ஃபஸ்ட்டு எங்கே டிஸ்கவர் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மேஜிக் ஸ்டோன் ஆஃப் மேக்னஸ். About 2500 years back in a place named Magnesia in Greek. க்ரீக்கில் இருக்க ஒரு பிளேஸ் பேர் தான் வந்து மெக்னீஷியா. அங்கே வந்து ஆடு ஓட்டிகிட்ருக்கார் ஒருத்தர், ஆடு மேய்ச்சிட்ருக்கார். அவர் பேர் வந்து மேக்னஸ். மேக்னஸ் வாஸ் ரியரிங் இஸ் கோட்ஸ். ஏன் நாப்னா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ கையில் ஒரு குச்சி இருக்குது. என்ன ஆகுதுன்னா, ஹோ வாட் இஸ் திஸ், அந்த குச்சியை வந்து வச்சுக்கிட்டே தூங்கிட்டே இருக்காரு. கையெழுத்துனா குச்சி பாட்டுக்கு நிற்கிது. இஸ் அயன் கேப்டு ஸ்டிக் ஸ்டக் ஆன் த ராக் அண்ட் ஸ்டுட் எரக்ட். கீழே வந்து அயன் இருக்குது பாருங்கள். இது வந்து கீழே வந்து அயன் இருக்கிறது வந்து அயன் இருக்கனால அந்த கல் மேலே ஸ்ட்ரைட்டாக நிற்கிது, எரக்ட் ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. இஸ் அயன் நெயில்டு பூட்ஸ் ஆல்சோ ஸ்டக் ஆன் த ராக். அதாவது அயன் நெயில்டு பூட்ஸ் அப்படின்னா வந்து அயன் இது மரத்தில் இருக்கும், கீழே வந்து அயனில் இருக்கும். அந்த ஸ்லிப்பரும் வந்து அங்கேயே நின்றுச்சு. அவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த என்டையர் வில்லேஜ் அசம்பிள்டு தேர் ஒன்று, மொத்த வில்லேஜும் வந்து அங்கே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. கையில் வச்சுருக்க கீழே அயன் இருக்கக்கூடிய ஸ்டிக்கும் இந்த அயன் திஸ் இஸ் அயன் நெயில்டு பூட்ஸும் அங்கே இருக்குது. ஓ சம் அதர் ரீசன் மைட் பி தெர், ஏதோ ஒரு ரீசன் இருக்குது ரெண்டும் நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, டெஃபினெட்லி திஸ் இஸ் அ மேஜிக்கல் ராக், இது ஒரு மேஜிக்கல் ராக் அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் த மேக்னிஃபிஷன்ட் பவர் ஆஃப் காட், காடுடைய அற்புதமான சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஒண்டர்ட் அபவுட் திஸ் இன்சிடென்ட். Each and everyone expressed their views. What might be the reason for the stick to get stuck on the rock? என்ன ரீசன் வந்து அந்த ரெண்டும் வந்து அந்த ராக்ல ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் யூ ஆர் ரைட், திஸ் இஸ் அ மேக்னட்டிக் ராக். பீப்புள் ஃபவுண்ட் இட் அட்ராக்டிங் நாட் ஒன்லி ஃபார் த ஸ்டிக் ஆஃப் மேக்னஸோட ஸ்டிக் மட்டும் அங்கே ஒட்டில, பட் ஆல்சோ ஃபார் த மெட்டீரியல் மேடப் ஆஃப் அயன். எந்த மெட்டீரியல் அயனில் வந்து மேடாக இருக்கோ அதுவுமே ஒட்டிக்குது. த மோர் ராக்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட்ஸ் வேர் ஃபவுண்ட் வேர்ல்டு வைட். திஸ் மேக்னெட்டிக் ராக்ஸ் வாஸ் நேம்ட் மேக்னட்ஸ் அண்ட் த ஓர் இஸ் கால்ட் அஸ் மேக்னடைடு. தாது அப்படின்னு சொல்லுவாங்களா, அது பேர் வந்து மேக்னடைடு. அதுலேருந்து கிடைக்கிறது என்னது, மேக்னட், காந்தம். அந்த பாய் பேர் வந்து மேக்னஸ். அந்த இடம் பேர் நம்ம பார்த்தோம். அந்த இடம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மெக்னீஷியா. இடம் பேர் மெக்னீஷியா, க்ரீக்கில் இருக்கிறது. அந்த பையன் பேர் மேக்னஸ். ஸோ இட் இஸ் டெர்ம்ட் அஸ் மேக்னட். The name is also supported to come after name of the place Magnesia in which it was found. எங்கே முதல் கிடச்சிச்சோ அந்த பேரையும் அவங்க வச்சுருக்காங்க. Magnetite was the ore with attracting property found in that region. Magnetite or natural magnets, they are called magnetic stones. அதை வந்து magnetic stonesனு சொல்லலாம். நேச்சுரல் மேக்னெட் do not have any defined shape. அது ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்காது. since they are used for finding direction. அதை எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, லீடிங் ஸ்டோன்ஸ். நம்ம லீட் பண்ணி போகிறனால லீடிங் ஸ்டோன்ஸ் அந்த அயோடு ஸ்டோன்ஸ். Magnets of different shape. After learning the method of changing the piece of iron into magnet, that is called magnetization. இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா magnetization. The process of conversion of piece of iron into magnet is known as magnetization. We have been making and using several kind of magnets. Such man-made magnets are called artificial magnets. மனிதனால் உருவாக்கக்கூடிய மேக்னெட் பேர் என்னதுன்னா ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் ஆர் man-made magnets. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார் மேக்னெட், ஆர்ஷூ மேக்னெட், ரிங் மேக்னெட் அண்ட் த நீடில் மேக்னெட். இதான் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். வேறு ஷேப்லேயுமே இருக்குது. ஓவல் ஷேப் இருக்குது, டிஸ்க் ஷேப் இருக்குது, சிலிண்டர்கள் ஷேப்பில் கூட அவைலபிளாக இருக்குது மேக்னெட். Magnetic and the non-magnetic materials. Substance which are attracted by the magnet are called magnetic substance. எந்த சப்ஸ்டன்ஸ் மேக்னெட்டால் அட்ராக்ட் பண்ணப்படுதோ அது பேர் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். அட்ராக்ட் பண்ணப்படலையோ அது பேர் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் அயன், கோபால்ட், நிக்கல். நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேப்பர், பிளாஸ்டிக் ஆர் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். மேக்னெட்டிக் போல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் போல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். Place some iron fillings on a paper. Place a bar magnet horizontally in the fillings and turn it over a few times. Now lift the magnet. What do you see? Which part of the magnet has more iron fillings? Stick onto it. இந்த மாதிரி ஒரு மேக்னெட் எடுத்துக்கோங்க. பார் மேக்னெட்டு ஹரிசாண்டலாக ரொம்ப நேரம் அயன் ஃபில்லிங்ஸ் இருக்க இடத்துல இப்படி திருப்பிட்டே இருந்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் கார்னர்லையும் இந்த லாஸ்ட் கார்னர்லையும் என்ன இருக்குன்னா, நிறைய அயன்ஸ் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஏன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the part of the magnet those attract the large amount of iron fillings are called its poles. எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக அயன் ஃபில்லிங்ஸ் அட்ராக்ட் ஆகிருக்கோ அந்த இடம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போல்ஸ். த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த மேக்னெட் இஸ் வெரி லார்ஜ் நியர் த டூ ends. திஸ் டூ ends ஆர் கால்ட் இட்ஸ் போல்ஸ். ரெண்டு எண்டில் தான் நிறையா ஒட்டியிருக்கு. அந்த எண்டு பேர் என்னதுன்னா poles. If you have a horseshoe magnet,
ஆர் எனி அதர் மேக்னெட், ஆர் ஷூ மேக்னெட் எடுத்துக்கோங்களா, வேறு என்ன டைப் ஆஃப் மேக்னெட் எடுத்துக்கிட்டாலும் ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் இட்ஸ் போல்ஸ் பை திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு எந்த இடத்துல போல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஃபைண்டிங் டைரக்ஷன் வித் எ மேக்னெட். எப்படி அது டைரக்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன செய்யணும், ஒரு மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு நூலால் கட்டி இப்படியே பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதோட நிழல் எங்கே விழுவுதோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டிங்கன்னா அது எந்த டைரக்ஷனை காட்டும்னா ஆல்வேஸ் ஷோஸ் த நார்த் சவுத் டைரக்ஷன். அந்த டைரக்ஷன் தான் மேக்னெட் காட்டும். Tie a place of thread to the center of the bar magnet and suspended it. Note it which direction of the magnet stops. எந்த direction அது நிற்கிது. Draw a line on the sheet of cardboard or the table along the direction which bar magnet stops. A line parallel to the bar magnet. bar magnetக்கு மாதிரியே வந்து ஒரு லைனை வந்து parallel வரைஞ்சோம் அப்படின்னா turn the magnet gently and let it come to stop again. Repeat it 2 or 4 times. நிறைய தடவை அதே எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டைரக்ஷனில் ரஃபாக காட்டும்னா இட் ஷோஸ் ஒன்லி த நார்த் சவுத் டைரக்ஷன். த எண்ட் ஆஃப் த மேக்னெட் தட் பாயிண்ட்ஸ் டு த நார்த், அது பேர் நார்த் போல். த எண்ட் ஆஃப் த டைரக்ஷன் விச் பாயிண்ட்ஸ் டு த சவுத் இஸ் கால்ட் சவுத் போல். A freely suspended magnet always come to rest in north-south direction. The directive property of magnets has been used for centuries to find direction. ரொம்ப வருஷம் அது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் டைரக்ஷன்ஸ். Around 800 years ago, the Chinese discovered that a suspended iode stone stops in the north-south direction. 800 இயர்ஸ்க்கு முன்னாடி சைனீஸ் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அயோடு ஸ்டோன் வந்து எந்த டைரக்ஷனில் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் டைரக்ஷன் தான். Chinese used these iode stones for find directions. The navigators of that country used to keep a piece of iode stone suspended in their boats, and during a storm or mist, they used the iode stone to locate டைரக்ஷன். எந்த டைரக்ஷன் நம்ம இருக்கோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மேக்னெட்டை அவங்க யூஸ் பண்ணாங்க, அயோடு மேக்னெட்டை. யார் ஃபஸ்ட்டு சைனீஸ். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் காம்பஸ். A magnetic compass is an instrument used to find direction. எந்த டைரக்ஷன் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் காம்பஸ். It is mostly used in ships and airplanes. As a rule, the mountaineers also carry a compass with them so that they do not lose their way in unknown places. மலை மேலே ஏறுறவங்களும் இதை எடுத்துகிட்டு போவாங்க. தவிர அவங்க டைரக்ஷன் மாறி போயிட்டாலும் இது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த டைரக்ஷனில் அவங்க போகிறாங்க, எந்த டைரக்ஷன் அவங்க ரிட்டர்ன் வரணும், எல்லாமே வந்து அவங்க வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காம்பஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் நீடில் தட் ரொட்டேட் ஈஸியாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த நீடில். இந்த மார்க்டு எண்ட் ஆஃப் த நீடில் இஸ் த சவுத் போல் ஆஃப் த மேக்னெட். மார்க்டு எண்டு இருக்குல்ல, நார்த் போல் ஆஃப் த மேக்னெட். கேன் யூ யூஸ் மேக்னெட்டிக் காம்பஸ் டு ஃபைண்ட் வெஸ்ட் டைரக்ஷன்? நம்மளால் வந்து மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு வெஸ்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். நார்த் சவுத் கண்டுபிடிச்சோம்னா எந்த சைடு ஈஸ்ட் எந்த சைடு வெஸ்ட் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் இல்லைனா ரிப்பல்ஷன். ஒன்று ஒட்டிக்கிறது இல்லைனா பிரிஞ்சு போகிறது. 2 மேக்னெட், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட் எடுத்திங்கன்னா நார்த் போல் அந்த சவுத் போல் இருக்கும். லைக் போல்ஸ் ரிப்பல், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட். இது எப்பயுமே தெரியும். பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. அன்லைக் போல்ஸ்னால் வேறு வேறமான போல். சவுத் நார்த் ஆல்வேஸ் அட்ராக்ஷன், நார்த் சவுத் அட்ராக்ஷன். லைக் போல்ஸ் நார்த் ரிப்பல்ஷன், அதே மாதிரி சவுத் ரிப்பல்ஷன். Then do magnets lose their properties? மேக்னெட்டை நம்ம பண்ணோன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி போயிடுமா? எஸ், போயிடும். எப்பப்போ பண்ணும்போது போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் தே ஆர் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுனா மேக்னெட் அதோடைய ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி போட்டோம்னா ட்ராப்டு கீழே போட்டோம்னாலும் ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹேமர்டு நம்ம சுற்றில் வச்சு தட்டினாலும் அதோடைய ப்ராப்பர்ட்டி போயிடும். மேக்னெட் லூஸ் தர் ப்ராப்பர்ட்டிஸ் வென் தே ஆர் பிளேஸ்டு நியர். எங்கே இது பக்கத்தில் வச்சு அதோடைய ப்ராப்பர்ட்டி போயிடும்னு பாருங்கள். செல்ஃபோன்ஸ், computers and the DVDs. These objects which will also get affected by magnetic field. இது பக்கத்தில் வைக்கிறனால மேக்னெட்டுடைய ப்ராப்பர்ட்டி மட்டும் போகாது, இந்த ஆப்ஜெக்ட்டுடைய ஆப்ஜெக்ட் என்ன ஆகுனா கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அஃபெக்ட் ஆகுறதுக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இந்த ஆப்ஜெக்ட்டும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டோரேஜ் ஆஃப் மேக்னெட். எப்படி நம்ம மேக்னெட்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் கேன் ஆல்சோ காஸ் மேக்னெட் டு லூஸ் தர் ப்ராப்பர்ட்டிஸ். இம்ப்ராப்பராக நம்ம வச்சோம் அப்படின்னா கூட அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மேக்னெட் வந்து லூஸ் ஆகிடும். எப்படி வைக்கணும்னா இப்படி தான் வைக்கணும். கீழே வந்து சாஃப்ட் அயன் வச்சுக்கணும். இது வந்து மாற்றி தான் வைக்கணும், அன்லைக் போல்ஸ் மாதிரி தான் வைக்கணும். நடுவில் ஒரு உட்டன் பீஸ் வைக்கணும், மேலே ஒரு சாஃப்ட் அயன் வைக்கணும். இப்படி தான் அதை வந்து பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ப்ராப்பர்ட்டி எப்பயுமே நிலச்சிருக்கும். வேறு ஆஷூ மேக்னெட்டை பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் வைக்கணும், கீழே வந்து சாஃப்ட் அயன் வச்சு இப்படி தான் ப்ளேஸ் பண்ணணும். பாக்ஸே இப்படி தான் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். டு கீப் தெம் சேஃப், பார் மேக்னெட்ஸ் ஷுட் kept in purse
with their unlike poles on the same side. They must be separated by a piece of wood and two pieces of soft iron should be placed across their ends. மேலேயும் கீழே என்ன வைக்கணும்னா சாஃப்ட் அயன் வைக்கணும். ஃபார் horseshoe magnet a single piece of soft iron can be used as a magnetic keeper across the poles. போல்ஸ்க்கு என்ன வைக்கணும், இது ஆக்ட் as a magnetic keeper யூஸ் ஆகும். யூசேஜ் ஆஃப் மேக்னெட்ஸ். மேக்னெட்ஸ் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், இன் ஸ்மால் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், டோர் லாக்ஸ், பேக்ஸ், சம் டாய்ஸ், compass, pencil box, stickers on refrigerator, phone cars, pin holders and the magnetic cranes. Science today. இன்றைக்கி வழக்கத்தில் இருக்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வழக்கத்தில் இருக்க ரொம்பனா புல்லட் ட்ரெயின், செம்ம ஸ்பீடாக போகும். அதை வந்து புல்லட் ட்ரெயின். இது எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பவர் வச்சு தான் இயங்குது. செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது இல்லையா, அது வந்து மேக்னெட்டிக் பவர் வச்சு தான் இயங்குது. அதோட பிரின்சிபல் நம்ம பார்க்கலாம். இப்போ we know that like poles of the magnet repel each other. Keep two bar magnets is shown in figure. நம்மளுக்கு தெரியும் எப்படி வந்து நம்மளுக்கு ரிப்பல் ஆகும்னா ஒரே சேம் டைரக்ஷன் வச்சோம், சேம் போல் வச்சோம்னா அது வந்து ரிப்பல் ஆகும். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு கூட என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து புல்லட் ட்ரெயினை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இப்படி வச்சோம் மேக்னெட்டனா இது ரெண்டும் வந்து அட்ராக்ட் ஆகாமல் ரிப்பல் ஆகும். கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருப்பாங்க, நல்ல கேப் இருக்கும், ஒட்டாது, ரிப்பல் ஆகி கொஞ்சம் கேப் கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ப்ரொப்பலர் செய்கிறது எப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. எஸ், மேக்லவ் ட்ரெயின் இதான் வந்து புல்லட் ட்ரெயின். மேக்னெட்டால் ஒர்க் பண்ணுற ட்ரெயின். லெவிட்டேஷன் எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா by using attraction and the repulsion at the same time the train moves forward. The magnets are controlled by electricity. இதில் வந்து மேக்னெட் வச்சுருப்பாங்க. இதை வந்து மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஓடுறது வந்து எப்படின்னா மேக்னெட்டிக் பவர் வச்சு தான் ஓடுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம் லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர்னு. இங்கே வந்து கீழே வந்து அந்த அயன் இருக்கும் இல்லையா, அது எலக்ட்ரிசிட்டி மூலமாக மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரெயினை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகி இங்கே நார்த் போல் வச்சுருப்பாங்க. அன்லைக் போல்ஸ் லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் ஈச் அதர்னு கொஞ்சம் மூவ் ஆயிரும். 10 சென்டிமீட்டர் நடுவில் கேப் இருக்கும். இது ரெண்டுத்துக்கு வந்து கான்டாக்டாக இருக்காது. இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது வந்து அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் இது ரெண்டும் வந்து ஒன்றா இருக்கு. இது ரெண்டும் வந்து இதாக இருக்கும்போது அட்ராக்ஷன், ரெண்டு இருக்கும்போது ரிப்பல்ஷன் நடக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறனால அது பாருங்கள். அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், வேற லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். ரிப்பல் பண்ணி தான் நடுவில் ஒரு கேப் கிடைக்கிது. கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இதனால இதுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஃப்ரிக்ஷன், உராய்வு இருக்காது. கேப் இருக்கனால தட் இஸ் நோ ஃப்ரிக்ஷன். ஹை ஸ்பீடு, செம்ம ஸ்பீடில் போடலாம், சத்தமும் இருக்காது. மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவரில் பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானில் வந்து 320 கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. வர சைனாவில் வந்து 350 கிலோமீட்டர் பெர் ஹவர், சவுத் கொரியாவில் வந்து 300 கிலோமீட்டர் பெர் ஹவர். இவ்வளோ ஸ்பீடில் வந்து அது போகுது. எங்கெங்கே இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா 3 கண்ட்ரீஸில் வந்து இந்த ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. These 3 countries are currently using maglev trains for public transport. Many countries explore possibilities to use it. Many countries என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இதை அவங்க நாட்டுக்கு கொண்டு வரதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பை டு டெல்லி, மும்பை டு நாக்பூர், சென்னை டு பெங்களூர், மைசூர் ரூட்ஸில் வந்து ப்ரொபோசல் வந்துருச்சு. இனிமேட்டு அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வருவாங்க. இதான் வந்து மேக்லவ் ட்ரெயின். மேக்லவ்னா மேக்னெட்டிக் லெவிட்டேஷன். மேக்னெட்டிக் லெவிட்டேஷன். ஹவு டஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் ஒர்க்ஸ்? அது வந்து எப்படி வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா electromagnetic trains are used in electromagnetic train. Electromagnets are magnetized only when current flows through them. எப்போ கரண்ட் பாஸ் ஆகுது அப்போ தான் அது என்ன ஆகும், மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். when the direction of the current is changed, the poles of the electromagnets also change. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை மாற்றி ஒரே மாதிரி கொடுத்தாங்கன்னா வந்து லைக் போல்ஸ் ஆகும். வேறு மாதிரி டைரக்ஷனை மாற்றி கொடுக்கும்போது அது அன்லைக் போல்ஸாகவும் ஆகி அட்ராக்ஷன், இந்த ரிப்பல்ஷன் நடக்கும். Like poles of the magnets which are attached at the bottom of the train and rail track repel each other so that the train is lifted from the track up to a height of 10 cm. ஏற்கனவே பார்த்ததான். We know that we can move any magnetic object with the force of attraction or repulsion of properties. மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னா ஒரு மேக்னெட்டிக் ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியும். திஸ் ட்ரெயின் ஆல்சோ மூவ்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் மேக்னெட்ஸ் அட்டாச்டு ஆன் த சைட்ஸ் ஆஃப் த ட்ராக் அந்த மேக்னெட்ஸ் ஃபிட்டட் அட் த பாட்டம். சைடில் இருக்க மேக்னெட்டும் கீழே இருக்க மேக்னெட்டும் வச்சு நம்மள ரிப்பல்ஷன் அண்ட் அட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டியை நம்மளால் கொடுக்க முடியுது. By controlling the current, we can control the magnets and the movement of the train. நம்ம கரண்ட் கொடுக்கறத பொறுத்து வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், ட்ரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணி நிற்க வைக்க முடியும், இல்லை ஓட வைக்க முடியும். As there are no moving parts, there is no friction. In the moving part, டயர்லாம் கிடையாது. There is no moving parts, there is no friction. So the train can easily attain a speed of 300 km per hour. These trains are capable of running up to
600 km/h. ஒரு ஹவருக்கு 600 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு. ஆனால் எத்தனை கிலோமீட்டர் ஓடுறாங்க மேக்ஸிமம் 300 km/h ஓட்டிகிட்டு இருக்காங்க. Even though many countries take an effort to use this train, such trains are used for public transport. எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குன்னே படித்தோம். சைனா, ஜப்பான், இந்த சவுத் கொரியா. In India, the possibilities of introducing these trains are under consideration. நம்ம நாட்டிலே அதை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Points to remember. Magnetites are natural magnets. They are ore. They are called as magnetic stones. Man-made magnets are called artificial magnets. Substances which are attracted by magnet are called magnetic substances. Substances which are not attracted by magnet are called non-magnetic substances. A freely suspended magnet always come to rest in north-south direction. The end of the magnet that points to the north is called the north pole, whereas ends to the south is called south pole. A compass is an instrument which is used to find direction. Like poles repel each other, whereas unlike poles attract each other. Magnet lose their properties if they are heated or dropped from a height or hit with a hammer. Then நம்ம book back questions க்கு போலாம். Object that is attracted by a magnet, the plain pins. People who made mariner's compass for the first time are Chinese. A freely suspended magnet always come to rest in the direction of north-south. Magnet lose their properties when they are hit with the hammer. Mariner compass is used to find the எதை நம்ம கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகுதுன்னா டைரக்ஷன் தான். Artificial magnets are made in different shape such as என்னென்ன இருக்குது பார்த்தோம், bar magnet, ring magnet and the horseshoe magnet. Then materials which are attracted towards the magnet are called magnetic substances. Paper is not a magnetic material. In olden days, sailor used to find direction by suspending a piece of iode stones. படிச்சோம் iode stones. இது வந்து magnetic. Magnet always has two poles, north and south pole. True or false பார்க்கலாம். A cylindrical magnet has only one pole. No, two pole இருக்கிற சிலிண்டர் பார்த்தீங்கன்னா north pole, south pole இருக்கும். இது வந்து false. Similar poles repel each other. Yes, true. Like poles repel each other. Maximum iron filling stick in the middle of a bar magnet when it is brought near them. False. எங்கே ஓரமில் தான் நிறைய iron fillings ஒட்டும். A compass used to find east-west direction. No, north-south direction. Rubber is a magnetic material. False. அப்புறம் காம்பஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் நீடில். அட்ராக்ஷன் அப்படின்னா வந்து ஆப்போசிட் போல்ஸ், ரிப்பல்ஷனாக வந்து லைக் போல்ஸ், வரஸ் மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த். சர்க்கிள் த ஆட் ஒன் அண்ட் கிவ் ரீசன் பார்க்கலாம். அயன் நெயில், பின்ஸ், ரப்பர் டியூப், நீடில் மற்றதெல்லாம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ரப்பர் டியூப் மட்டும்தான் இட்ஸ் நாட் எ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. லிஃப்ட், எஸ்கலேட்டர், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின், எலக்ட்ரிக் பல்ப் மற்றதெல்லாம் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வச்சு இயங்குது. இது வந்து கரண்ட். அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன், பாயிண்ட் இன் டைரக்ஷன் மூணுமே வந்து மேக்னெட்டிக் சம்மந்தமானது. இலுமினேஷன் லைட் சம்மந்தமானது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.